உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே, அப்பா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே, அப்பா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே, அப்பா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். என்னை குறித்து நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, அப்பா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே, அப்பா நீரே. என்னை குறித்து நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, அப்பா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே, அப்பா நீரே. அவனர வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே, அப்பா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே, அப்பா நீரே. அவனர வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே, என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே அப்பா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே அப்பா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே அப்பா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே அப்பா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் என்னை குறித்து நிறைவேற்றி முடிப்பவர் நீரே அப்பா நீரே எனக்காக யாவையும் எல்லாம் சொல்லுங்க பவர் நீரே அப்பா நீரே நம்மை குறித்து தேவன் ஒருவர்தான் நிறைவேற்ற முடியும் மனுஷன் அல்ல அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் நீரே அப்பா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே என்னை குறித்து நீரே என்னை குறித்து நிறைவேற்றி முடிப்பவர் நீரே அப்பா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே அப்பா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆமே ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அவருடைய கிருபை நம்மோடு இருந்தால் அவருடைய தயவு நம்மோடு இருந்தால் அவர் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறும் நாம் அவரோடு நடக்கும் பொழுது அவரோடு பழகி பேசும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய நம் தேவன் நமக்கு போதுமானவராயிருக்கிறார் கிருபை கிருபை தேவ கிருபை அவருடைய கிருபை 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 தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை 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 தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை நான் என்று சொல்லிட என்னில்
இம்மட்டும் நடத்தின தேவ கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் நிரப்பின தேவ கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை. எனக்காக யாவையும் செய்த கிருபை என் தேவைகள் யாவையும் தந்த கிருபை. எனக்காக யாவையும் செய்த கிருபை என் தேவைகள் யாவையும் தந்த கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை. வழிகளில் என்னை காத்த கிருபை என் வாழ்க்கையில் துணையாய் வந்த கிருபை. வழிகளில் என்னை காத்த கிருபை என் வாழ்க்கையில் துணையாய் வந்த கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு.
தந்த கிருபை என் தேவைகள் யாவையும் தந்த கிருபை எனக்காக யாவையும் செய்த கிருபை என் தேவைகள் யாவையும் தந்த கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு இயேசுவா நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை ராஜா எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எஸ் லார்ட் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எண்ணி எண்ணி நாங்கள் துதி செய்யத்தக்கதாய் எல்லாவற்றிலும் மேன்மையான காரியங்கள் எண்ணி முடியாத கிருபைகளை எங்களுக்கு வாழ்க்கையிலே செய்திருக்கிற ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை நோக்கும் எல்லா காரியங்களுக்கு முன்பாய் நீர் அதிசயமான தேவனாய் இருக்கிறபடியா அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறபடியா சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா ஓ சர்வத்தையும் ஆளுகிறவர் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகட்கார் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகட்கார் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப
விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகள் கார் என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். திறந்த வாசல் முன்னே தீவிரமாய் பிரவேசிப்போம். திறந்த வாசல் முன்னே தீவிரமாய் பிரவேசிப்போம். ஒரு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவர், வெற்றி வாழ்க்கை கொடுக்கிறவர், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும்
நிறைவாய் கொடுக்கிற ராஜாதி ராஜா, நம்மோடு இருக்கிறவர் மிகவும் பெரியவர். என்றும் ஆனந்தத்தை, நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கிறவர். ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவர். நீர் எங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறபடியா எஸ் லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகிமை நிறைந்தவர், மகத்துவமானவர். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். நீர் இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தம்
சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமை வெல்ல தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எஸ் ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். Yes, Lord. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓ, என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு எனக்கு நல்லவராய் இருக்கிறார். என் இயேசு என்னை வழி நடத்துகிறார். எனக்கு ஆலோசனை கர்த்தராய், எனக்கு துணையும் கண்மலையுமாய் கோட்டையுமாய் இருக்கிறார். அவரே என் கண்மலை. அந்த கண்மலைக்கு நான் இருக்கிறபடியா எத்தனை சாத்தான் சத்துரு, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் அந்த கண்மலை மீது மோதவே முடியாது, நொறுங்கி போகும். எஸ் ஜீசஸ். துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன். எல்லாவற்றையும் நினைத்து, எல்லாவற்றையும் வறுமையான காரியங்கள், வருமானம் இல்லாத காரியங்கள், தேவைகள் மத்தியிலே என் கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என்ன வந்தாலும் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என்னை ஆசீர்வதிக்கிற கரம் என்னோடு இருக்கிறபடியால், என்னை உயர்த்துற கரம் என்னோடு இருக்கிறபடியால், எங்களுக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவராயிருக்கிறபடியால் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன். ஹல்லேலூயா. உமக்கே கனம் ஆண்டவரே, உமக்கே மகிமை. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. என் வாழ்க்கை சூழலை பார்த்து, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை பார்த்து நீங்கள் நிற்கவே நிற்காதீங்க. போகிறது போய்கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு நடந்து கொண்டே இருக்கிறார். நீ அந்த வாழ்க்கையை நடந்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் உன் கரத்தை பிடித்து, ஓ ஹல்லேலூயா, 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 தோல்வி இல்லை, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா. இயேசுவின் கரத்தை பிடித்து சொல்லுங்க, அல்லேலூயா, எனக்கு தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், ஹல்லேலூயா, துதிப்பேன். என் விசுவாசத்தை விடவே மாட்டேன். ஓ, நான் பலனற்று சோர்ந்து போகும்போதெல்லாம் என் கரத்தை பிடித்த தகப்பன், ஓ என்னை விசுவாசத்தை துவங்கின தகப்பன், ஓ இனிமேலும் என்னை நடத்த என் தேவன் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் என் கரத்தை பிடித்த தேவன் அல்லவா, என்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் அல்லவா, ஒருபோது ஒரு நாளும் என்னை விட்டு விலகவே மாட்டார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன்,
துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் ஏசப்பா, ஒருவரை மாத்திரம் துதிப்பேன். ஓ, இவர்கள் என்னை நடத்துகிறார்கள், அவர்கள் என்னை நடத்துகிறார்கள், போஷிக்கிறார்கள், இவர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் நான் துதிக்க மாட்டேன். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் துதிப்பேன். கர்த்தரை ஒருவரை மாத்திரம் துதிக்கும் போது யோசேப்பை உயர்த்தின தேவன், ஓ கர்த்தர் அல்லவோ யோசேப்பை உயர்த்தின தேவன், இதுவரை நடத்தின தேவன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே துதி, உமக்கே புகழ். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறோம். மீண்டுமாய் SKM திருச்சிவிட லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற விதமான பொருட்களை எல்லாம் மறைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். இந்த காலையில் நாம் பார்க்க போகிற தலைப்பு, தேவ ராஜ்யத்தில் எப்படி சிறந்தவனாய் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தில் எப்படி நாம் சிறந்தவனாய் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி நாம் சிறந்தவனாய் இருக்க வேண்டும், சிறந்தவளாய் இருக்க வேண்டும் என்று அநேக விதமான முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். ஆனால் தேவ ராஜ்யத்தில் எப்படி நாம் சிறந்தவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்ற சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37. மார்க் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37. முதல் 33க்கு நாம் வரலாம். 33ஆம் வசனம், அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்கள் நோக்கி, நீங்கள் வழியில் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். இப்போது ஒரு ஊரின் பேரை நாம் பார்க்கிறோம், கப்பர்நகூம், ஆங்கிலத்தில் கேப்பர்நாக். இதை குறித்து சரித்திர ஆராய்ச்சியில் சொல்ற காரியம், இது தீர்க்கதரிசி நாகூம் பிறந்த ஊர் என்று இதை குறித்து சொல்கிறார். இங்கு மீன் பிடிக்கிற தொழில் மற்றும் சிறு விவசாயம் நடக்கிற ஒரு இடமாக கப்பர்நகூம் இருக்கிறது. இது பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இருந்த கிராமம் என்றும் கூட இதை சொல்றாங்க. இந்த கப்பர்நகூம் கூடிய காரியங்களை இங்க நாம் அங்க பார்க்கிறோம். இந்த கப்பர்நகூம் நடக்கிற காரியங்கள் கூட தான் நமக்கு மார்க் எழுதுறாங்க. இப்போ 33ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். சரி, நாம் கான்டெக்ஸ்ட் போலாம், கொஞ்சம் பின்னே நாம் வரலாம். 9ஆம் அதிகாரம் அதே மார்க் 30ஆம் வசனத்துக்கு வரலாம். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள், அதை ஒருவருக்கும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். இயேசு இப்போது என்ன பார்க்கிறோம், இப்போது கலிலேயாவை விட்டு அவங்க இன்னொரு இடத்துக்கு கடந்து போறாங்க. நாம் மக்களின் அங்கீகாரத்துக்காக நாம் வாழ்வோமானால் அப்போது அவர்கள் நம்மை நிராகரிக்கப்படும் போது என்ன செய்வோம், நாம் சில காரியங்களை நாம் இழந்து போகிறோம். இயேசு தம்முடைய சொந்த ஊரிலே நிராகரிக்கப்பட்டார். ஆனால் அதை குறித்து அவர் கவலைப்படாமல் பக்கத்து ஊருக்கு அவர் போனார். இங்கே நாம் பார்க்கிறோம், அதை ஒருவருக்கும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த இடத்துக்கு நாம் போகிறோம், வசனம் நமக்கு சொல்கிறது, பின்பு அவ்விடமிட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள், அதை ஒருவருக்கும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் விரும்பல. இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அந்த போகிற எந்த ஊர் என்று யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் விரும்புகிறார். ஒரு காரியம், சில காரியங்களை மற்றவர்கள் அறியாதிருக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்கள் எல்லாருக்கும் நாம் அதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், இல்லை குடும்ப சூழலாய் காணப்பட்டாலும், குடும்பத்தில் பிள்ளைகளில் நிமித்தமாய் சில பிரச்சனை காணப்பட்டால் கூட, இல்லை கடன் பிரச்சனையாய் காணப்பட்டால் கூட, அதை எல்லா இடத்தும் சொல்லக்கூடாதது வேதம் போதிக்கிறது. இங்கே ஏன் சொல்றா, அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் விரும்பினார். அவர் போகிற அந்த ஊரை குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் விரும்பினார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அநேக விதமான காரியங்களை நாம் கடந்து நாம் போக வேண்டுமானால் சில காரியங்களை நாம் சொல்லாமல் இருப்பதுதான் மிகுந்த நன்மை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் சாலமோன் எழுதுகிறார். நீதிமொழிகள்
நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் அதிலே சாலமோன் சொல்ற ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 11. மனுஷருடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மனுஷருடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். நாம் விவேகமாய் நாம் இருப்போமானால் அப்போது நிச்சயமாக நாம் வெற்றி நாம் வாழலாம். கோபம் நமக்கு வராது என்று வேதம் கூறுகிறது. இப்போது இந்த ஊரிலே இயேசுவை என்ன செய்தாங்க? அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கோபப்படலாம். அவர் கடந்து இன்னொரு ஊருக்கு அவர் போனார் என்று வேதம் கூறுகிறது. சரி, 31ஆம் வசனம். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையினால் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார் என்றும் சொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவார் என்றும் அவர் தம்முடைய சீசலுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். தான் மரிப்பேன் என்பதோடு கூட அவர் நிறுத்தலை. தான் மரிப்பேன் என்பதோடு கூட அவர் நிறுத்தவில்லை. 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழு என்று யாரும் சொல்றார்? தன்னோடு கூட இருக்கிற நெருக்கமான ஆட்கள் சொல்றார். எல்லாருக்கும் சொல்லவில்லை. நாம் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசிகளாக இருக்கிற நாம் சில காரியங்களை மிக நெருக்கமான நபரோடு தான் நாம் சொல்ல வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அங்கே அவர் கொல்லப்பட போகிறார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த போகிறார் என்று அவர் அறிக்கை செய்யல, அறிவிப்பு கொடுக்கல. தன்னோடு கூட நெருக்கமா இருக்கிற அந்த சீசருக்கு அதை அறிவித்ததாக வேதம் கூறுகிறது. இதை எல்லாருக்கும் என்ன செய்யல, அவர் வெளிரங்கமாக சொல்லவில்லை, சீசருக்கு மட்டும் அவர் சொன்னார். சில காரியங்கள் நாம் எல்லா இடத்தையும் சொல்லக்கூடாது, வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படியாக மார்க்கு நமக்கு இந்த நிகழ்வுகளை எழுதுறான். அடுத்த காரியம் 32. அவர்களோ அந்த வார்த்தை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்திலே கேட்கவும் பயந்தார்கள். இப்ப சீசர் என்ன பார்க்கிறோம்? அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆங்கில பைபிளில் பார்க்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ளவில்லை. ஏசு என்ன சொல்ல வரார் என்பது இன்னும் புரிந்து கொள்ள. ஏதோ தன்னை கொல்ல போறாங்க, பிறகு 3ஆம் நாளில் உயிரோடு வரப்போகிறேன் என்று உயிர் தெளிவு கொடுத்து ஏசு சொன்னது இன்னும் அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. நாம் வாசிக்கிறோம். ஆனா அவரிடத்துல கேட்க பயந்தார்கள் வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்திலே நாம் பயப்பட வேண்டும், தேவ பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் வேதம் கூறுகிறது. இயேசுவோடு கூட 3 வருஷங்கள் பயணம் செய்யறாங்க. ஆனால் இன்னும் அவரை அறிந்து கொள்ளல, அவரை புரிந்து கொள்ளல. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் அவரோடு கூட நாம் பயணம் செய்கிறோம். பயணம் செய்கிற நாட்கள அவர் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் நடப்போமானால் அப்பதான் அவர் சொல்வதெல்லாம் நமக்கு புரியும். அநேக காரியங்கள் இயேசு சொல்கிற காரியங்கள் விசுவாசிகளுக்கு புரியாமல் இருக்கிற காரியம் என்ன? இன்னும் அவரை என்ன செய்தாங்க? இன்னும் அவரை அறிந்து கொள்ளவில்லை, இன்னும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. குடும்பத்திலே ஒரு குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்ந்தால் அப்போது குடும்பம் அங்கே சமாதானமாய் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டு வாழாமல் இருக்கும் போது அங்கதான் சில பிரச்சனைகள், சில கஷ்டம் வருவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு கூட 3 ஆண்டுகள் பயணம் செய்தவர்கள் இயேசு சொன்ன அந்த காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இப்படியாக என்ன செய்றாங்க? மார்க்கு அங்கு தன்னுடைய பயணத்தை எழுதுகிறார். சரி, இப்போது முதல் வாசித்த வசனத்துக்கு நான் வரலாம். 33. அவர் கப்பர்நாகுமுக்கு வந்தார். இப்போது கலிலேயா விட்டு கப்பர்நாகுமுக்கு வந்திருக்கிறார். வீட்டில இருந்த போது அவர்களை நோக்கி, இப்போது அந்த ஊருக்குள்ள வந்துட்டார். இப்போது வந்து ஒரு வீட்டுக்குள்ள அவர் தங்கியிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள இயேசு தங்கியிருப்பதாக வேதம் கூறுகிறது. என்ன பார்க்கிறோம்? அந்த வீட்டிலே பார்க்கிறோம், நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். இப்போது வீட்டுக்குள்ள அந்த சீசர் 12 பேர் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறார். இயேசு என்ன செய்கிறார்? அந்த சீசரை பார்த்து, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள், ஆங்கிலத்தில் டிஸ்பியூட்டட், எதை குறித்து நீங்க தகராறு பண்ணீங்க, எதை குறித்து நீங்க விவாதம் பண்ணீங்க என்பதை குறித்து பார்க்கணும். இயேசு என்ன செய்றாங்க? அந்த வீட்டிலே அந்த சீசரோடு கூட சொல்வதை கேட்பதை நான் பார்க்கணும். ஒவ்வொருவரையும் ஒருவரை நாம் தனிமையிலே
விசாரித்தால் தான் அவங்களை நாம் திருத்த முடியும். பொதுவிலே ஒருவரை நாம் விசாரிக்கும் போது நாம் அவளை திருத்த முடியாது. இங்கே சில காரியங்களை செய்றாங்க. இயேசு அங்க வீட்டுக்குள்ளே அவங்களை விசாரிக்கிறார். சில காரியங்கள் வீட்டிலே தனியாக பேச வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எல்லா காரியத்தையும் நாம் பொது வழியிலே நாம் பேச முடியாது. எல்லா காரியத்தையும் எல்லாரும் வைத்து கூட நாம் பேச முடியாது. சில காரியங்களை குறிப்பிட்ட நபரோடு கூட தான் நாம் பேச வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இங்க என்ன பார்க்கிறோம்? இங்க என்ன செய்றாங்க? இங்க இயேசு சீடர்களை சரியான இடத்துல விசாரிக்கிறார். சரியான இடம், ஒரு வீட்டுல யாரும் இல்லை, சரியான நேரம். அந்த நேரத்துல இயேசு விசாரிக்கிறதை வேதனுக்கு போதிக்கிறது. அதனால் ஒவ்வொருவரையும் நாம் சில காரியங்களை விசாரிக்கும் போது அவங்க தனியா இருக்கும் போது அந்த காரியத்தை குறித்து அவங்களோடு பேச வேண்டும் என்று வேதம் நாம் கூறுகிறது. மீண்டுமாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் சாலமோன் எழுதின காரியங்களை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். 13. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்கிறவனுக்கு அது புத்தி எனும் வெட்கமாயிருக்கும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ஒரு காரியத்தை கேட்ட பிறகுதான் நாம் விசாரிக்கணும். கேட்பதுக்கு முன்பதாக நாம் விசாரிக்க கூடாது. யூகங்களின் அடிப்படையிலே, சந்தேகத்தின் அடிப்படையிலே நாம் விசாரிக்க கூடாது. இப்போது இயேசு என்ன விசாரிக்கிறார்? சீசர்கள் நினைச்சாங்க, அவங்க வருகிற வழியிலே தர்க்கம் செய்தாங்க, வாக்குவாதம் பண்ணினார். அது குறித்து அவர் கேட்டார், அதை பார்த்தார், அதனால விசாரிக்கிறார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஒருத்தரை விசாரிக்கும் போது, பேசும்போது யூகங்கள் அடிப்படையிலே, சந்தேகத்தின் அடிப்படையிலே நாம் விசாரிப்போமானால் அப்போது நிச்சயமாக குடும்பத்திலே பிளவுதான் வரும் என்று வேதம் போதிக்கிறது. ஓகே, இப்போது என்ன பார்க்கிறோம்? இந்த காரியங்களை நாம் வசனம் நமக்கு போதிக்கிறது. இயேசு வீதியிலே சத்தமிடவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. வீட்டிலே வரும் வரை அமைதியா இருந்தார். வீட்டுக்கு வர வரைக்கும் அமைதியா இருந்தார். கேட்டார், பார்த்தார், வழியில தர்க்கம் பண்ணாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க, ஆனால் வழியில எதிர்த்து யாரும் விசாரிக்கல. வீட்டுக்கு வரும் வரை பொறுமையா காத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் பொறுமை காத்து கொள்வோமானால், பொறுமையாய் நாம் இருப்போமானால் அப்போது நிச்சயமாக வாழ்க்கையிலே நாம் அங்கு வெற்றியை நாம் அங்கு காணலாம். இப்போது இயேசு கேட்கும் போது என்ன செய்றாங்க? அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 34. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், தப்பு செய்தாங்க, அதனால் பேசாமல் இருக்கிறாங்க. ஒருத்தரை ஏதாவது ஒரு குடும்பத்தில் இங்கே விசாரிக்கும் போது அவங்க பேசாமல் இருப்பாரானால் அப்போது நாம் புரிந்து கொள்ளலாம், ஏதோ அவங்க தவறு செய்திருக்கிறாங்க. அந்த தவறை என்ன செய்யறாங்க? மௌனம், அந்த தவறை மௌனமா இருக்கிறாங்க நாம் புரிந்து. அதே போல இயேசு விசாரிக்கும் போது அவர்கள் பேசாமல் இருந்தார் வேதம் கூறுகிறது. என்ன அவங்க எதற்கு அவங்க தர்க்கம் பண்ணாங்க? தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று தர்க்கம் விவாதம் பண்ணினாங்க. அவரோட வாழ்க்கையில அந்த 12 பேர்ல யார் பெரியவனா இருக்க போகிறோம்? வலது பக்கத்துல யார் இருக்க போறோம்? இடது பக்கத்துல யார் இருக்க போகிறோம்? இயேசு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை சமைக்க போற, ராஜாவான போவார். ராஜாவான பிறகு அப்போது யார் வலது பக்கத்துல யார் இடது பக்கத்துல இருக்க வேண்டும் என்று என்ன செய்தாங்க? தேவ ராஜ்யத்தை குறித்து தவறாய் புரிந்து கொண்டதாக வேதம் கூறுகிறது. நாம் யாராக, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் எல்லாரும் மேலோட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பார்க்கிறோம்? கொஞ்சம் நமக்குள்ளே முட்டாள்தனம் இருப்பதை வேதம் கூறுகிறது. சீடர்களுக்குள்ளபடியான ஒரு முட்டாள்தனம் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது இவங்க விவாதம் பண்றாங்க. போட்டி என்பது மோசமானதல்ல, ஆனால் போட்டியில் பொறாமை இருக்கக்கூடாது. சீசருக்குள்ளே போட்டி இருக்கிறதுனால கூட அந்த போட்டி போது பொறாமையாய் வந்து முடிந்தது நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில திருச்சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே போட்டி இருக்கணும். எதுக்கு போட்டி இருக்கணும்? யார் அதிகமா நல்லா ஜெபம் பண்றாங்க, இதுல போட்டி இருக்கணும். யார் அதிகமாக வேதம் வாசிக்கிறாங்க, அதிலே போட்டி இருக்கணும். யார் அதிகமாக அநேக புதிய ஜனங்களை கொண்டு வர்றாங்க, அதிலே போட்டியா இருக்கிறோம். ஆலயத்துக்கு நேரத்தோடு வருகிறோம், அதிலே போட்டியா இருக்கிறோம். அதை விட்டு போட்டி என்பது மோசமானதல்ல, ஆனால் போட்டியிலே பொறாமை இருக்கக்கூடாது. நமக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேல பார்க்கிறோம். இப்போது அந்த சீசனுக்குள்ளே போட்டி போது பொறாமையாய் மாறிடுது. யார் வலது பக்கத்துல இருக்க போறாங்க, யார் இடது பக்கத்துல இருக்க போறான்ட்டு என்ன செய்தாங்க? இருவரும் அந்த 12 பேரும் ஒருவரோடு ஒருவர் வழியெல்லாம் என்ன செய்தாங்க? அவங்க தர்க்கம் பண்ணி கொண்டு வந்ததை நாம் வாசிக்கிறோம்.
தர்க்கம் பண்ணி கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் என்றால் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். அடுத்த வசனம் 35. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதலாவது இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறான் இருக்கும் என்று சொன்னார். இப்போது என்ன பார்க்கிறோம்? அப்போது அவர் உட்கார்ந்தார். இயேசு உட்கார்றார். கொஞ்ச நேரம் உட்காருங்க. நம்முடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில ஏதாவது குழப்பங்கள் வரும்போது, சிக்கல் வரும்போது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வரும்போது நீங்கள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. இது குறித்து ஒரு அருமையான வசனத்தை நாம் 2 சாமுவேல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் அங்கு தாவீது ராஜா சொல்வதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 7:18. அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து ஆண்டு சமூகத்துல வருகிறார். தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீ, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்றான். தாவீது சொல்றாரு ஆண்டு சமூகத்துல, ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு எனக்கு எந்த விதமான தகுதி இல்லை, ஆனால் நீர் என்னை கொண்டு வந்தேன். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க? சீசர்கள் போட்டி போடுறாங்க. யார் இதிலே இயேசுக்கு வலது பக்கத்தில் இருக்க போறாங்க, இடது பக்கத்தில் இருக்க போறாங்க? நாம் அவருக்கு வலது பக்கத்தில் இருக்க போகிறோமா, இடது பக்கத்தில் இருக்க போகிறோமா என்பதை அவர் தான் தீர்மானிக்கணும். அதனால் சாலமோன் சொல்றார், என்ன சொல்றார்? ஆண்டவரே, தேவரீர், என்ன நாம் படிச்சோம், இங்கு இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீர், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆண்டவர், இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே என்னை நீ கொண்டு வந்ததுக்கு எந்த விதமான அடிப்படையான தகுதி இல்லாத என்னை நீ கொண்டு வந்தீர், நான் எம்மாத்திரம் என்று அங்கு தாவீது பாடுகிறார். அதே போல இங்கு வாசிக்கிறோம். அப்போது என்ன செய்தார்? இயேசு அங்கு உட்கார்ந்தார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் sat down, உட்கார்ந்து பேசுறார். ஒரு சில காரியங்கள் அவசரமாக பரபரப்பாக பேசுவதை காட்டிலும் உட்கார்ந்து தான் பேசுவோம். ஆனால் அப்போதான் அங்கு தெளிவு நமக்கு வரும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தொடர்ந்து அந்த 35ஆம் வசனத்துல கடைசி பகுதியை வாசிக்கலாம். என்ன செய்றாங்க? அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். இயேசு புரிய வைக்கிறார். நீங்கள் ஊழியத்துல வர வேண்டுமானால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் சிறியவனா இருந்தால்தான், உங்களை எங்கள் தாழ்த்தினால்தான், நீங்கள் எல்லா விதமான அடிப்படையான வேலை, யாரும் செய்யாத வேலையை செய்வீரானால் அப்போது நீங்கள் தலைவராக இருக்க முடியும் என்று இயேசு அந்த சீசரோடு கூட சொல்வதை நாம் அங்க வாசிக்கிறோம். 36. ஒரு சிறு பிள்ளை எடுத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, அந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு சின்ன பையன் வரான். அந்த சிறு பிள்ளையும் செய்யறான், இயேசு எடுத்து அணைத்து கொண்டான். அதனால்தான் வேதம் போதிக்கிறது, சிறு பிள்ளையை இயேசு இடத்தில் கொண்டு வர வேண்டும். அதனால்தான் ஆலயத்துல சிறு பிள்ளைகள் கொண்டு வருவது ஏன் முக்கியமான காரியம்? தேவன் சிறு பிள்ளை நேசிக்கிறார். இங்க பாக்குறோம், அந்த சிறு பிள்ளை மூலமாக என்ன செய்யறாங்க? தேவன் அவர்களுக்கு சில பாடங்களை கற்றுத் தருகிறார். நாம் என்ன செய்யறாங்க? நாம் எத்தனை உயரத்துக்கு நாம் போனாலும் கூட பிள்ளைகள் பெற்றோருக்கு பிள்ளைகள் தான். அதே போல எத்தனை வயதானாலும் கூட நாம் ஆண்டோருக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்ன சொல்றாரு இப்போது? இப்படிப்பட்ட சிறு பிள்ளையில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிற எவனோ என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். இப்போது இயேசு என்ன சொல்றார்? தேவ ராஜ்யத்திலே எப்படி சிறந்தனா இருக்க வேண்டும், எப்படி இந்த சிறு பிள்ளை ஒளிவு மறைவில்லாமல் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளை பரிசுத்தமா இருக்கிறதோ, இந்த பிள்ளைக்கு எதுவும் அறியாமல் இருக்கிறதோ, அதே போல நாமும் கூட ஆண்டவராய் இருக்கிற இயேசுக்கு முன்பதாக கரைத்தரையற்றதாக பரிசுத்தமா இருக்க வேண்டும், சிறு பிள்ளைகளை போல நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதித்தார். அவங்க தங்களைத்தானே உயர்த்த வேண்டும் என்று அவங்க தர்க்கம் பண்ணினாங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் மூலமாக இயேசு போதிக்கிற காரியம் என்ன? தேவ ராஜ்யத்திலே நீங்கள் சிறந்தவனா இருக்க வேண்டுமானால் இந்த சிறிய பிள்ளைகளை போல உங்களை நீங்கள் தாழ்த்துவீரானால் அப்போதான் தேவ ராஜ்யத்துகளே பெரியவனாய் இருக்க முடியும் என்று கர்த்தர் அங்கு போதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ ராஜ்யத்திலே நாம் பெரியவனாய் நாம் இருக்க வேண்டுமானால், நம்மை நாமே தாழ்த்துவோமானால், நமக்குள்ளே தர்க்கங்கள் விவாதங்கள் எல்லாம் விட்டு தேவ சமூகத்துல காத்திருப்போமானால் அப்போது உயர்த்த வேண்டிய தேவன் உங்களை உயர்த்த கர்த்தர் நல்லவராயிருப்பார். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம் வைக்கட்டும். ஆமென். God bless you. Take care.